ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் வியூ வச்சு எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான டாபிக். ஸோ ஸ்கெட்ச்வேரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்ச்வேரில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதை நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நேம் வந்து நான் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன் 1. ஸோ இதுக்கு நம்ம ஆப்போட ஐகான் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து டைரெக்டாக நான் ஸ்கெட்ச்வேரோட லோகோவை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம். ஸோ பேக்கேஜ் நேம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோக்ராம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். ஒன் ப்ராஜெக்ட் நேம் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஸோ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஒன் லீனியர் வி, ஸோ லீனியர் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லீனியர் லேஅவுட்டை வெர்டிக்கல் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீனில் ஜஸ்ட் ஒரு லைன் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா வித்துன்னு இருக்கும். ஸோ அந்த வித் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மேட்ச் பேரண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் ஸ்க்ரீனுக்கு அந்த லீனியர் வெர்டிக்கல் லேஅவுட் வந்து செட் ஆயிரும். இப்போ அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் அந்த லீனியர் லேஅவுட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கும். ஸோ அந்த அட்ரிபியூட்டை செலக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு கலர்ஸ் பேலட்டில் நிறையா கொடுத்துருப்பாங்க. நிறையா கலர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ அந்த கலர்ஸில் எந்த கலர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து நான் ப்ளூ ப்ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார ஒரே ஒரு டெக்ஸ்ட் வியூ மட்டும் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் வியூ அப்படிங்கிற விஜெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் உங்களோட லெஃப்ட் சைடில். அந்த டெக்ஸ்ட் வியூ ஒன்று மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் வியூ செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே அட்ரிபியூட்ஸில் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்கும். அந்த அட்ரிபியூட்டில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன நேம் வைக்கணும் ஆர் லோகோ என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட லோகோ என்ன வைக்கணுமோ நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ டெக்ஸ்டோட சைஸ், ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்டோட சைஸோட அட்ரிபியூட் இருக்கும். நான் 20 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து எனக்கு போல்டு வேணும், அதனால் நான் போல்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் வந்து எனக்கு ஒயிட் கலர் வேணும், ஸோ ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா ஸோ நான் லீனியர் லேஅவுட்டை செலக்ட் பண்ணி அதில் சென்டர் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம லீனியர் லேஅவுட்டுக்குள்ளார தான் டெக்ஸ்ட் வியூ வச்சுருக்கோம். ஸோ அந்த லீனியர் லேஅவுட்டை செலக்ட் பண்ணி அதில் கிராவிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராவிட்டி செலக்ட் பண்ணிங்கன்னா சென்டர் ஹரிசாண்டல், சென்டர் வெர்டிக்கல். ஸோ இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போத் ஸோ உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். சென்டர் ஹரிசாண்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த டெக்ஸ்ட்டு ஹரிசாண்டலாக சென்டர் ஆகிருக்கும். இப்போ நான் சென்டர் வெர்டிக்கல் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா வெர்டிக்கலாக சென்டர் ஆகிருக்கும். ஸோ நம்ம ரெண்டுமே சென்டர் ஹரிசாண்டல், சென்டர் வெர்டிக்கல் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் நம்மளுக்கு சென்டர் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது சென்டரில் வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம பேசிக்கான ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் டைப். ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டூல் பார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். அந்த டூல் பார் எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ எனக்கு வந்து ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட் கீழே பட்டன் ரன்னுன்னு இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிரும். ஸோ எனக்கு வந்து ஆப் வந்து ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டால் கேட்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ண மாதிரி தான் பண்ண போகிறோம். இன்ஸ்டால்னு கொடுத்தோடனே நம்மளுக்கு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டூல் பார் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஆப்போட நேமை காமிக்கும்.
எனக்கு அந்த ஆப்போட நேம் காமிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு மேலே ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த வியூங்கிற செக்ஷனில் அந்த மெயின் டாட் எக்ஸ்எம்எல்ங்கிற பேஜில் ஸ்டேட்டஸ் பாரையும் டூல் பாரையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து எம்டி ஆயிரும். அந்த எம்டி ஸ்க்ரீனில் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் அப்படிங்கிற நேம் மட்டும் தான் காமிப்பாங்க. ஸோ நான் மறுபடியும் ரன் பண்ணியிருக்கேன். ஆப் வந்து எனக்கு இன்ஸ்டால்னு கேட்காது, அப்டேட் தான் கேட்கும். பிகாஸ் நம்ம ஆப் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம், அதனால் அப்டேட் கேட்குது. ஸோ நம்ம அப்டேட் கொடுத்த உடனே ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஓப்பன் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூல் பாரும் ஸ்டேட்டஸ் பாரும் காமிக்காமல் ஜஸ்ட்டு நம்மளுக்கு என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் காமிச்சிருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ அடுத்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.